இந்த பக்கம் தான் ஏலக்காய் போகுது, இந்த பக்கம் தான் கிராம்பு போகுது, இந்த பக்கம் தான் சந்தன கட்டையும் போகுது. ஏயா தூங்குறியான்னு மேல இடத்துல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. எப்படி நாம தூங்கின விஷயம் அவங்களுக்கு எத்திச்சுன்னு தான் புரியல. அத நினைச்சுதான் பிச்சுக்கிறேன். ஏயா தூங்குறியா? சிந்தனை பண்றேன். ஏயா மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில இருந்து 3 பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்களாமே. அதாயா சிந்தனை பண்றேன். இப்ப லெட்டர் எழுதுவா. ஏயா தூங்குறியான்ட்டு. அதான் நாங்க இருக்கணும்ன்றது. இருந்தா தப்பிச்சிருப்பாங்களா? தப்பிக்க விட்டுருப்பேனா? என்ன இருந்தாலும் நம்ம சாமர்த்தியம் வருமா? கோட்டை விட்டுட்டானுங்களையா? எல்லாம் வேலையா? நம்ம அங்க இருந்திருந்தா ஏசியாவோ டிசியாவோ ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். அந்த ஆத்திரத்துல இந்த கோயம்புத்தூர் செக் போஸ்ட்ல கொண்டாந்து அடிச்சிட்டாங்க. ஏயா அவங்க என்ன பெரிய கேடிகளா? ஒருத்தன் ஆபத்து இல்லாதவன், மீதி 2 பேரு பணத்துக்காக கொலையே செய்வானுங்க. கொலையே செய்வாங்களா? அவங்க எங்க வந்துருவாங்களோன்னு பயந்துதான் பிச்சுக்கிறேன். நிறுத்தியா? அங்க என்ன எனக்கு பிச்சுக்கிறதுக்கு? உள்ளே உள்ள வெளியே ஒண்ணு இல்ல. வந்துமே வந்தானா நேரம் வருவாங்க, என்ன பாப்பாங்க, கால விழுந்துருவாங்க. அவங்களா? பின்ன நானா? அவங்கதாயா கால விழுந்து சரண்டர் ஆயிடுவாங்க. நாங்க சரண்டர் ஆகணுமா? இல்ல நான் சொல்லவே இல்லையா மாதிரி. இல்லைங்க நாங்க சரண்டர் ஆயிடுவோம்னு சொன்னேன். ஆமாங்க பாக்குறாங்க. ஐயோ பயப்பட்டாங்க. நாங்க கவர்மெண்ட் போய் வச்சுக்கங்க. இந்தாங்க கத்தி நேத்து கொடுத்தாங்க, வாங்கிக்கங்க. பணமா 10 ரூபா வச்சிருக்கேன், வாங்கிக்கங்க. எங்கிட்டே 10 ரூபா தான் வாங்கிங்க. ஏயா போய் சொல்றேன். சைடு மேல சின்ன வச்சிருக்க கூடயா? அதை ஏன் எப்ப ஞாபகப்படுத்துறேன்? நாங்க வச்சுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சேர்ல உட்காருங்க சார், உட்காருங்க. நீங்க இந்த சேர்ல உட்கார நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே சார். Thank you very much. நோ மென்ஷன் சொல்லயா? நோ மனுஷன். ஆமா, இந்த போன்ல மெட்ராஸ் பேசலாம்ல? பேசலாமாவா? இந்த ஆள் இந்த போன்ல 2ஆம் சம்சாரத்துக்கிட்ட பாட்டே பாடுறான். ஆமா சார், இத பார்த்து தான் வாங்கிட்டான் சார். இப்ப முழிக்கிறான். எப்படி அவுக்குறது? அதான் போன்ல பேசலாமே. சீக்கிரம் மெட்ராஸ்க்கு போன் பண்ணி 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்தாங்க போன், பேசுங்க. Thank you. ஹலோ, யார் பேசுறது? டேவிடா? டேவிட், நான் மதன் பேசுறேன். நாங்க தப்பிச்சிட்டோம். நீ 1 லட்சம் கேஷா எடுத்துக்கிட்டு உடனே கோயம்புத்தூர் செக் போஸ்டுக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்துரு. ஓகே? ஆமாண்டா, இன்னைக்கு ஈவினிங் வந்துடணும். குட், வெரி குட். சார் என்ன தனியா விட்டு தப்பிச்சு விட்டா கான்ஸ்டபிள். என்ன ஒண்ணு பண்ணாது சார். ப்ளீஸ் யாரும் ஓட கூட முடியாது சார். ஆபத்துல சார் வேணா நான் கட்டி போட்டுருக்கேன் சார். இப்ப கீழே வையா உட்காரியா? உங்க 3 பேர்ல யார் போன் எடுத்திருந்தாலும் சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க மெட்ராஸ் பண்ண போனே நீங்க இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துருச்சு. மரியாதையா சரண்டர் ஆயிருந்து பெட்டர்னு நினைக்கிறேன். என்ன அந்த பக்கம் உங்களுக்காக கேரளா போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் தமிழ்நாடு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன் பிட்வீன் இருக்கிற நீங்க தப்பிக்கவே முடியாது. மரியாதையா சரண்டர் ஆகிறதா உங்களுக்கு மரியாதை. சரண்டர் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். யார் பேசுறது? போலீஸ் கமிஷனர் பேசினார். இந்த பக்கம் கேரளா போலீஸ், அந்த பக்கம் தமிழ்நாடு போலீஸ். இன் பிட்வீன்ல இருக்கிற நாம தப்பிக்கவே முடியாதான். சரண்டர் ஆகணும்னு போலீஸ் கமிஷனர் சொல்றாரு. ஏன் சாமி இப்படி லேட் பண்றீங்க? இந்த மாதிரி லேட் பண்ணா பெருவழியில போக முடியாது. 11 ஆலங்காட்டுப்பேட்டை முடிஞ்சிரும். அப்புறம் பெருவழியில போறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பெருவழியா தான் போய் ஆகணும். 48 மைல் நடந்து வரதா பிளாட்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சாமி. எரிமேரி வழியா போயிடுவோம். எல்லாரும் சீக்கிரம் மேல வாங்க சாமி. சாமி சீக்கிரமா வந்து வண்டியில அவங்க இடத்துல உட்காருங்க சாமி. வாங்க சாமி. இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் பஸ் புறப்படணும். குருசாமி எப்பவுமே இப்படித்தான். ஊர்ல இருக்கிறவங்க தட்சணைக்காவே கூட்டு வர்றாரு. சாமி மத்த குருசாமி மாதிரி நம்ம குருசாமி நினைக்காதீங்க. மத்த குருசாமி கூட போனாதான் நம்ம குருசாமி அருமை தெரியும். ஏறுங்க. நீங்க புறப்படுங்க சாமி. ஏறிக்கிறீங்க வாங்க. சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா. சாமி, நாங்கெல்லாம் சபரிமலைக்கு போறோம். சட்டத்துக்கு விரோதமா எதுவும் இல்ல. இதுவரை இல்லாம இருக்கலாம். இப்ப நாங்க 3 பேர் இருக்குமே. டிரைவர் மரியாதையா வண்டிய நான் சொல்றபடி ஓட்டணும். அதுதான் புத்திசாலித்தனம். எப்படி உங்க அபிப்பிராயம்? எல்லாரும் தங்கமானவங்களாம். யாரும் தொந்தரவே கொடுக்க மாட்டீங்களா? இல்லைங்க,
ஏன் டிரைவர் இப்ப இந்த பஸ் எங்க போகுது? எரிமலைக்கு போகும். சாமியே 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 தாராளமா இப்ப நீங்க கத்தரா மாதிரி ஐயோ அப்பான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு போகலாம். ஆனா நாங்க 3 பேரும் வண்டியில இருக்கோங்கிறத காட்டி கொடுக்க நினைச்சீங்க, இந்த பஸ் சபரிமலைக்கு போவாது, சமாதிக்குத்தான் போவோம். டிரைவர் இன்னும் என்ன லேட் பண்ணிட்டு வண்டி நவத்துங்க, டைம் ஆச்சுல. பேசாம நான் பார்த்து டிரைவர் வண்டியை நிறுத்தாது. நிக்கிற அத்தனை போலீஸும் காலியாகணும். வீடு அதிகமா. டிரைவர் வண்டி நிறுத்து. மதன் ஜெயில இருந்து தப்பிக்க வழிய சொன்னவன் இப்ப மாட்டிக்க வழிய சொல்றான். வண்டியை நிறுத்தினாலும் நம்ம மாட்டிக்க மாட்டோம். டிரைவர் வண்டியை நிறுத்து. உயிர்களை பலி வாங்குறது பிடிக்காது. யாராவது எங்களை காட்டி கொடுக்க நினைச்சீங்க, உங்க அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். എല്ലാവരും ശബരിമലയ്ക്ക് പോകുന്നതാണേ? ஆமா சாமி. മദ്രാസ് ജയിലിൽ നിന്ന് 3 കേടികളും തപ്പിപ്പോയി. നിങ്ങൾ വഴിയിൽ ആരെങ്കിലും സന്ദേഹപ്പെടുന്ന മാതിരി കണ്ട ഉടനെ പോലീസിന് ഇൻഫോം ചെയ്യണം. നിങ്ങൾ പോവാം. സ്വാമി ശരണം, സ്വാമി ശരണം. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. கட்டாத்துட்டு சொல்லுங்க சார். சார் அந்த 3 பேரும் என்ன கட்டி போட்டு போயிட்டாங்க சார். அப்படியா? ஆமா சார். அவங்க எந்த பக்கம் போனாங்க? சார் இந்த சபரிமலை பக்தர்கள் போல அந்த பஸ்ல போயிட்டாங்க சார். சபரிமலைக்கு போற பஸ். ஹலோ. சார் 3 பேரு தமிழ்நாட்டு எல்லையில இருந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி இது வரைக்கும் வந்தாங்க. உங்களை பார்த்ததும் அந்த பாலத்துக்கிட்டே இறங்கிட்டாங்க. கான்ஸ்டபிள்ஸ் வேங்கோ. இந்த சாமிகளுக்கு என்னால சோதனை சார். நான் சுத்தமில்லாம வண்டி எடுத்ததுனால வந்த வென. ஏதோ ஐயப்பன் அருளால ஆபத்து இல்லாம வந்து சேர்ந்துட்டோம். ஐசி கான்ஸ்டபிள், பாவர்சாமி ஸ்தலத்துல இருந்து எல்லா இடத்திலும் போலீஸ் கண்காணிப்பு இருக்கட்டு. தீம் தக்கத்தோம் ஐயப்பா, தெய்வத்திலே நீ ஒருவன் ஐயப்பா. தேடினோம் கூடினோம் கருணை செய்யப்பா, தினமுனை நாடினோம் சுவாமி ஐயப்பா. தீம் தக்கத்தோம் ஐயப்பா, தெய்வத்திலே நீ ஒருவன் ஐயப்பா. மார்கழியில் நாங்கள் எல்லாம் மலை மீது ஏறி வந்து உன்னை பாடுவோம். பரிசையுடன் பம்பை நதி நீரில் ஆடுவோம். பாவரெனும் துணைவனையும் வணங்க கூடுவோம். மனதில் எமக்கு இடம் கொடுத்து உதவி செய்யப்பா. மகர விளக்கு காண வேண்டும் சுவாமி ஐயப்பா. சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம். சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம். சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம். சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம்.
ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ. கடலும் வானும் உன்னாலே, காற்றும் மழையும் உன்னாலே, உடலின் உறுதி உன்னாலே, உள்ளம் செழிப்பது உன்னாலே, கன்னிபுரத்து மாதேவி காவல் இருப்பது உன்னாலே, கார்த்திகை மாதம் வந்தாலே பாரதம் முழுதும் உன்னோடே, பாக்கும் வலிமையும் நீயப்பா, வாழ்வை தருவாய் ஐயப்பா, வீரமும் செல்வமும் நீயப்பா, வெற்றியை தருவாய் ஐயப்பா. சாமி திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம், 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 சாமி திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம். சூடா ஒரு காஃபி கொண்டு வா. ഇവിടെ കട്ട കാപ്പി തന്നെ ഉണ്ട്. காஃபியா? சரி, ஏதோ ஒண்ணு கொண்டு வா. இந்த பக்கம் தானே வந்தான், எங்க போயிருப்பான்? பயந்துட்டீங்களா? நானா மாட்டிக்கணும் ஒழிய என்ன யாரும் பிடிக்க முடியாது. வீண் பேச்சு வேண்டாம். இப்ப இங்க இருந்து போறதுக்கு என்ன வழி? இப்படி போலாம். இப்படி போ. மதன், இந்த காட்டுக்குள்ள போந்துட்டா திருவனந்தபுரத்துக்கும் போலாம், மதுரைக்கும் போய் சேர்ந்துடலாம். கூட்டத்தோட போகாம ஒதுங்கி போலாம்னா தான் அங்கங்க போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்காங்களே. கூட்டத்தோட கலந்து போறதுக்கு என்ன வழி? நம்ம காட்டு பக்கமா நடந்து போக போறோம். வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்க்காம சரண கோஷம் பலமா இருக்கட்டும். சரிங்க சாமி. சாமியே சாமியே. வழி கிடைச்சிருச்சு. பின்னாடி தூங்குறவங்க இருமுடி எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அட பாவி, இருமுடிங்களை திருட போறானுங்களாமே. அடைக்கலாம். பின்னாடி இருக்கிற இருமுடிய வெள்ளை எடு. நானா எக்கச்சக்கமா இவனுங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்க. 1,25,000 உண்டியல்ல போட்டுறேன். நானா செய்யல, செய்ய சொல்றது இவங்க. ஐயப்பா, என்ன மட்டும் காப்பாத்து. ஐயோ, இருமுடிய திருட போறனே, என்ன தானே காத்துக்கிட்டு இருக்கோ சாமி. வா. சாமியே. அப்பா. போலீஸ். வாங்கடா. ஐயப்பா, கான்ஸ்டபிள் சார், ஸ்டாப் இட். இருமுடியோட வர்ற யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம். இருமுடி இல்லாம வர்றவங்கள ஜாக்கிரதையா செக் பண்ணுங்க. எஸ் சார். சாமி, கத்திய உள்ளில் வைக்க சாமி. ஓட்டேன். நீங்க ஏதாவது தப்பு செய்யாம ஐயப்பன் இந்த சோதனையை செய்திருக்க மாட்டான். எல்லாரும் இருமுடியும் இருக்கு, எங்க 3 பேர் இருமுடியை மட்டும் காணாம் சாமி. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்கன்னு. சாமி, இல்ல சாமி, நாங்க ஒரு தப்பும் செய்யல. நல்லா யோசிச்சு பாருங்க. குருசாமி, ஒரு நாள் தூக்கத்துல எங்க அம்மா எழுப்பிச்சேன்னு அவங்களை எட்டி உதைச்சேன். அது தப்பா சாமி? என்ன, தாயை எட்டி உதைச்சியா? தன் தாயினுடைய தலைவலியை போக்குறதுக்காக புலிப்பால் தேடி வந்தவராச்சே அந்த மணிகண்டன். நீ உன் தாயை எட்டி உதைச்சிருக்கியே, உன்னை சோதிக்காம விடுவாரா அந்த ஐயன்? நான் தப்பே பண்ணல சாமி. ஒரு 4 நாள் ராத்திரியில மாலையை கழட்டி வச்சுட்டு
சாராயம் குடிச்சேன். காலையில எந்திரிச்சு அடைக்கலாம். பின்னாடி இருக்கிற இருமுடிய வெள்ளை எடு. நானா எக்கச்சக்கமா இவனுங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்க. 1,25,000 உண்டியல்ல போட்டுறேன். நானா செய்யல, செய்ய சொல்றது இவங்க. ஐயப்பா என்ன மட்டும் காப்பாத்து. ஐயோ இருமுடிய திருட போறனே, என்ன தானே காத்துக்கிட்டு இருக்கோ சாமி. சாமியே. அப்பா. ஏய். போலீஸ். ஏய் வாங்கடா. ஐயப்பா கான்ஸ்டபிள் சார், ஸ்டாப் இட். இருமுடியோட வர்ற யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம். இருமுடி இல்லாம வர்றவங்களை ஜாக்கிரதையா செக் பண்ணுங்க. எஸ் சார். சாமி, கத்திய உள்ளில் வைக்க சாமி. ஓட்டேன். நீங்க ஏதாவது தப்பு செய்யாம ஐயப்பன் இந்த சோதனையை செய்திருக்க மாட்டான். எல்லாரும் இருமுடியும் இருக்கு, எங்க 3 பேர் இருமுடியை மட்டும் காணாம் சாமி. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்கன்னு. சாமி இல்ல சாமி, நாங்க ஒரு தப்பும் செய்யல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சாமி, ஒரு நாள் தூக்கத்துல எங்க அம்மா எழுப்பிச்சேன்னு அவங்களை எட்டி உதைச்சேன். அது தப்பா சாமி? என்ன, தாயை எட்டி உதைச்சியா? தன் தாயினுடைய தலைவலியை போக்குறதுக்காக புலிப்பால் தேடி வந்தவராச்சே அந்த மணிகண்டன். நீ உன் தாயை எட்டி உதைச்சிருக்கியே, உன்னை சோதிக்காம விடுவாரா அந்த ஐயன்? நான் தப்பே பண்ணல சாமி. ஒரு 4 நாள் ராத்திரியில மாலையை கழட்டி வச்சுட்டு சாராயம் குடிச்சேன். காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு மாலையை போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டேன். வேற ஒரு தப்பும் பண்ணல சாமி. ஒரு சாமி, கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட வேண்டியன்னா சிங்கப்பூர் டூர் போனா சரியா என்ஜாய் பண்ண முடியாதேன்னு 10 நாள் டூர் போயிட்டு வந்து மாலை போட்டுக்கிட்டேன். ஏன் வசதிக்காக விரத நாளையே மாத்திக்கிட்டேன். அது தப்புதான் சாமி. மனசை கட்டுப்படுத்த முடியாதவங்க எல்லாம் ஏன் சாமி சபரிமலைக்கு வர்றீங்க? விரத நாளையும் விரதங்களையும் உங்க இஷ்டத்துக்கு மாற்றி அமைச்சுக்கிறது, மாலையை போட்டுக்கிட்டு சாராயத்தை குடிக்கிறது, பெத்த தாயை உதைக்கிறது, பூஜைக்கு போற இடங்கள்ல அங்க வர்ற வயசு பொண்ணுங்க பாக்கட்டும்னு சத்தம் போட்டு பாடுறது. உங்க மாதிரி சாமிங்களாலதான் நேர்மையோட சபரிமலைக்கு வர்ற சாமிங்க கூட கருப்பு வெட்டியை கட்டிக்கிட்டு வெளியில வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து சாமி, உங்க மனம் போல தவறுகளை பண்ணிட்டு இப்படி ஒரு சரணமாக்கி இருக்கிறதுனால அந்த ஐயப்பன் இடத்துல மன்னிப்பு கேட்டா உங்களை மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏதோ நீங்க கன்னிச்சாமியா இருக்கிறதுனால அந்த ஐயப்பன் உங்களை மன்னிப்பான். அந்த ஆபத் பாந்தவனை வேண்டிக்குங்க. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே